சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டவங்க தான் மித்ரா. இப்போ மித்ராவோட அப்பா காலமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மித்ரா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமா ஷேர் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு போஸ்ட் கீழே எக்கச்சக்கமானவங்க அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலே நடந்து முடிஞ்சுது. இதுல அபிஷேகா டைட்டிலராக வந்திருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லிட்டில் சாம்பியன் சீசன் 5 ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் போனதே தெரியல. ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு சில வாரங்கள்லேயே எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஹெல்மெட் ஆகி ஃபினாலே வச்சுட்டாங்க. இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல பல போட்டியாளர்கள் கலந்து ஹெல்மெட் ஆனாலும் அதில் கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான போட்டியாளர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து வந்து ஆடிஷனில் கலந்துக்கிட்டு செலக்ட் ஆன சிறுமி மித்ரா தான். இவங்க ஆடிஷனோட கலந்துக்கும் போது எல்லாருக்குமே அவங்க கூட பேரண்ட்ஸ் வரும்போது மித்ராவுக்கு கூட பேரண்ட்ஸ் யாருமே வரல. அப்போ பாடி முடிச்சதுக்கு அப்புறமா உன் கூட யார் வந்திருக்கான்னு சைந்தவி மேடம் கேட்கும்போது, இல்லை மேடம், எங்கள் அப்பாவோட கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிட்னியை கொடுக்குறாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சரிகமபாவுக்கான ஆடிஷன் வரும் நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் நான் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது, நான் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் மித்ரா ஆடிஷனை போய் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சைந்தவி மேடம் ஸ்டேஜுக்கு போயிட்டு உன் கூட யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு அக்காவா நான் கூட இருக்கேன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பல விஷயங்களை பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்களில் மித்ரா அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக பாட்டில் கவனம் செலுத்த முடியாமல் இந்த ஷோ விட்டு ஹெல்மெட் ஆகி போயிட்டாங்க. இப்போ மித்ராவோட அப்பா உடல்நல கோளாறு ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த மித்ரா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணி ரசிகர்களை கண்கலங்க வச்சிருக்காங்க. ரீசெண்டாக அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் போஸ்ட்டில் இந்த ஒரு பாட்டை நான் எங்கள் அப்பாவுக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படத்தில் வந்து வரக்கூடிய எள்ளு வைய பூக்களையா அப்படிங்கிற பாட்டை தான் அப்பாவுக்காக பாடி அந்த வீடியோவில் பயங்கரமாக தேம்பி அழுதுருக்காங்க. கண்டிப்பாக இவங்க அப்பாவோட மரணத்துக்கு காரணம், இந்த இறப்புக்கு காரணம் அவங்களோட அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படிங்கிறதும் இப்போ தெரிய வந்திருக்குது. கடந்த ஒரு சில மாதங்களாகவே அவங்க கிட்னியெல்லாம் மாற்றி படுத்த படுக்க ஓய்வில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சிகிச்சை பலனளிக்காமல் இப்போ அவங்க அப்பா இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணி மித்ரா அவங்க என்ன கேப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மிஸ் யூ அப்பா, அவர் லவ், வேர்ல்ட், ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் எவ்ரிதிங் இஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான எமோஜி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா மித்ராவோட அப்பா இப்போ அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் இப்போ தெரிய வந்திருக்குது. மித்ராவுக்கு ஒரு தம்பியும் ஒருத்தர் இருக்காரு. எக்கச்சக்கமான திறமைகள் கொண்டு பாட வரக்கூடிய பல குழந்தைகள் அவங்க பாடுறாங்க, பாட்டு கற்றுக்குறாங்க. இந்த சின்ன வயசில் இவ்வளோ திறமை இருக்கா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் மித்ரா மாதிரி சில சிறுமிகள் பாட வரும்போது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பத்தாவதுக்கு இப்போ அவங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அம்மா ஒரு ஆளாக இந்த குடும்பத்தை தாங்கி நிப்பாட்டணும். இது மாதிரி பல சுச்சுவேஷன்ஸில் மித்ரா எப்படிலேருந்து மீண்டு வந்து ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் பாட்டை கவனம் செலுத்தி தேறி வரப்போகிறாங்க அப்படிங்கிறதே அவங்க குடும்பத்தார் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான சரிகமபா ரசிகர்கள் அவங்க போஸ்ட்டு கீழே மித்ராவோட அப்பாவுக்காக இரங்கல் செய்தியை பதிவிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.